இன்னைக்கு வந்து நாம வாட்டர் லெவல் இண்டிகேட்டர், அதாவது இப்போ நாம டேங்க்ல தண்ணி ரொம்பிடுச்சுன்னா நமக்கு தெரியாது இல்லையா? அந்த நேரத்தில் நம்ம இதை அதுக்குள்ளே வச்சோன்னா தண்ணி ரொம்பிடுச்சுன்னா ஒரு அலாரம் சவுண்டு வரும். அந்த சவுண்டை வச்சு நாம் கண்டுபிடிச்சிடணும். ஸோ அதுக்கான திங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நாம் ஒரு பேட்டரி எடுத்துக்கணும், அதாவது அப்புறம் ஒரு பஸர் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த பஸரில் இதுலேயும் ஒரு ரெட் வயர் இருக்கணும், இதுலேயும் ஒரு ரெட் வயர் இருக்கணும். ஸோ அந்த ரெட் வயர்ஸில் 2 ஆணி எடுத்து 2 ரெட் வயரையும் அதில் கனெக்ட் பண்ணிக்கணும், அதாவது சுருட்டிக்கணும். 2 சுருட்டிக்கிட்டதுக்கப்புறம் இது வந்து பிளாக் வயர், அதாவது இதில் கரண்ட்டு போகாது. இது வந்து ப்ளஸ்ஸு. ஸோ அதனால் இங்கே ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்காரு, கரெக்டாக? ஸோ அந்த பிளாக் ஒயர்ஸை நம்ம அப்படியே சுருட்டிக்கணும். சுருட்டிக்கிறதுக்கப்புறம் அதாவது இதில் ஒரு அட்டை எடுத்துக்கணும். அந்த அட்டையை எடுத்துக்கிட்டு அந்த 2 ஆணியை நாம் ஒரு ஹோல்ஸ் போட்டு பின்னாடி சுற்றி வச்சுக்கணும். போட்டதுக்கப்புறம் இது இருக்கு இல்லையா, இதை வந்து நாம் டபுள் டேப்பால் ஒட்டி வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் இந்த பேட்ரி, நான் எதாவது சொன்னேன் பேட்ரி, இது வந்து நாம் அப்படியே ஒரு லப்பர் பேண்ட் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு போடணும். போட்டது முடித்ததுக்கப்புறம் இப்போ இப்போ இதோட டெமோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துக்கணும். ஸோ அதுக்குள்ளே இந்த 2 ஆணியை இப்படி உள்ளே வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் கரெக்டாக. இப்போ நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். நான் இந்த கிளாஸில் தண்ணி ஊற்றுறேன், கரெக்டாக? இப்போ எல்லாம் அப்படியே பர்சன் கேட்குதா? தட் இஸ் த மேஜிக். ஸோ இது வந்து சயின்ஸான முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். இது பேர் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், என்னது? வாட்டர் லெவல் இண்டிகேட்டர். ஓகே. ஸோ இது வந்து நம்ம தண்ணி பட்டுச்சுன்னா நல்லாவே கேட்குதா? இதுக்கு வந்து நாம் எந்த சுவிட்சும் போட தேவையில்ல, இந்த மாதிரி ஒரு பேட்டரிஸ் போட தேவை, அதாவது வேறு பேட்டரிஸ்லாம் போட தேவை. ஸோ தேங்க்யூ. வெல்கம்.